ஒரு சின்ன நகரம். அந்த நகரத்தில் ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பூனை வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப வேகமானது. அதே நேரத்தில் சற்று அகம்பாவமும் கொண்டது. அந்த வீட்டிலேயே ஒரு சின்ன எலியும் இருந்தது. அது ரொம்ப புத்திசாலி. எப்போதும் கவனமாக நடக்கும். ஒரு நாள் பூனை எலியை பார்த்து, "இன்னைக்கு நீ என் சாப்பாடுதான்" என்று சொன்னது. எலி பயப்படாமல் சொன்னது, "பூனையே, வேகம் மட்டும் போதாது, புத்தியும் வேண்டும்." பூனை சிரித்தது. "உன்னை பிடிக்க எனக்கு 1 நிமிடம் போதும்" என்றது. பூனை எலியை துரத்த ஆரம்பித்தது. எலி ஓடிக்கொண்டே யோசித்தது. அப்போதுதான் அதற்கு ஒரு யோசனை வந்தது. எலி நேராக சமையலறைக்கு ஓடியது. அங்கே ஒரு பெரிய அரிசி மூட்டை இருந்தது. எலி அந்த மூட்டையின் பின்னால் ஒளிந்தது. பூனை வேகமாக வந்து மூட்டையை தாண்டி குதித்தது. அப்போதான் அரிசி மூட்டை சரிந்து தடுமாறி விழுந்தது. பூனை கீழே விழுந்தது. சற்று நேரம் எழுந்து நிற்கவே முடியவில்லை. அந்த நேரத்தில் எலி மெதுவாக வெளியே வந்தது. "பூனையே, வேகம் இருந்தாலும் கவனம் இல்லையெனில் பிரச்சனை வரும்" என்று சொன்னது. பூனைக்கு புரிந்தது. நான் என் பலத்தை தவறாக பயன்படுத்தினேன் என்று நினைத்தது. அன்றிலிருந்து பூனை எலியை துரத்தவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் தூரத்தில் இருந்தாலும் அமைதியாக வாழ்ந்தார்கள்.